until now ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, எப்படி அதை சூஸ் பண்றதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let's get started into the Python series. ஃபர்ஸ்ட் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படின்றது பார்ப்போம். பைத்தன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க ப்ரௌசர்ல போயிட்டு டவுன்லோட் பைத்தன் அப்படின்னு போடுங்க. நான் விண்டோஸ் யூஸ் பண்றதுனால விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தன் ஓஆர்ஜி சைட் போகும். இதுல டவுன்லோட் பைத்தன் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அது இருக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இது exe ஃபைல். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் விண்டோ வரும். ஸோ இந்த இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால நான் பண்ணல. இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனோடனே பைத்தன் உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, உங்க சர்ச் பார்ல போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதுல பைத்தன் -V அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா பைத்தன் என்ன வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கோ அது காமிக்கும். இது காமிச்சதுன்னா உங்க சிஸ்டம்ல பைத்தன் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி இந்த பைத்தனுங்கிற கீவேர்ட் ரெகக்னைஸ் ஆகுதுன்னா, நீங்க பைத்தன் இன்ஸ்டால் பண்ணும்போது என்வாயர்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்க டைப் பண்ணீங்கன்னா என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்னு வரும். இதுல உள்ள போங்க. இங்க பாத் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க பைத்தன் ரிலேட்டட் பார்ட்ஸ் அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாத் ஆட் ஆச்சுன்னா உங்க சிஸ்டம்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ஸ்ல பைத்தன் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் அதால ரெகக்னைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பைத்தன்ல ஒர்க் பண்ண ஒரு கோட் எடிட்டர் வேணும். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் சூப்பரா யூஸ் ஆகும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட்னு உங்க ப்ரௌசர்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் சைட்டே உங்களுக்கு டவுன்லோட் சைட் போகும். இதுல போயிட்டு என்ன நீங்க யூஸ் பண்றீங்க, மேக் ஆர் விண்டோஸ் எது பேஸ்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்னால நான் இங்க விண்டோஸ் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்க ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இது டவுன்லோட் ஆனோடனே இந்த செட்டப் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இது ஒரு இன்ஸ்டலேஷன் செட்டப் தான். ஐ அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுருங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால நான் பண்ணல. இங்க இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா விஎஸ் கோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆயிடும். இது ரெண்டுமே இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேசிக் பைத்தன் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணி ஒரு சிம்பிள் பைத்தன் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கோங்க, அங்க ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். நான் பைத்தன் டுட்டோரியல் அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஸோ இங்க தான் என்னோட கோடிங்லாம் நான் வைக்க போறேன்னு வச்சுப்போம். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாத்ல போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த பாத்துக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இங்க கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் ஆகும். எஸ் கொடுத்துருங்க, ட்ரஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் விஷுவல் ஸ்டுடியோவோட என்வாயர்மெண்ட். ஸோ இதுல நீங்க ஈஸியா பைத்தன் நிறைய ப்ரோக்ராமுக்கு இது சப்போர்ட் ஆகும். பைத்தனுக்கு நம்ம இது யூஸ் பண்ண போறோம். ஈஸியா நீங்க கோட் பண்ணி ரன் பண்றதுக்கு இந்த கோட் எடிட்டர் யூஸ் ஆகும். ஒரு சிம்பிள் பைத்தன் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாத்துக்குள்ள நான் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். கோட்லாம் இதுக்குள்ள வச்சுக்கலாம். கோடுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இதை ரைட் கிளிக் கொடுத்து இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதை ஆப்னு வச்சுக்கலாம். டாட் இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பைத்தன் ஃபைல்ஸோட எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்னு முடியும். இப்படின்னு போட்டாதான் அதால பைத்தன் ஃபைல்னு ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ app.py கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைல் தான் நம்மளோட பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃபைல். இதுல பைத்தன் லாங்குவேஜ் டைப் பண்ணி we can run it in this editor itself. ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். பைத்தன்ல பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பிரேசஸ் ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் சே ஹலோ அஜித் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ பிரிண்ட் அதுக்குள்ள பிரேசஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ் இதுக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இங்க ரன் சிம்பிள் இருக்கா, இதை ரன் பைத்தன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெர்மினல்ல பாத்தீங்கன்னா ஹலோ அஜித்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோல பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், எப்படி ஒரு எடிட்டர்ல கோட் பண்ணி ரன் பண்ணுன்றது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் இன்டெப்தா பைத்தன் படிக்க போறோம். ஸோ ஃபாலோ அலாங் பேஜ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற இந்த சீரீஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். See you soon.